அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆன்மீக யுகம் சேனல். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது மீனராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் குண அதிசயங்களும் மற்றும் நீங்கள் செல்ல வேண்டிய கோவிலை பற்றி பார்க்கலாம். 27 நட்சத்திரத்தில் 27வது நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரமாகும். இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் மேன்மையான குணமும் சுதந்திர மனப்போக்கும் கொண்டவர்கள். உங்களது அறிவு திறனால் எதையும் எளிதில் செய்து முடித்து விடுவீர்கள். ஆன்மீகத்தில் நம்பிக்கை உள்ளவர்கள், அழகிய கண்கள் உடையவர்கள். உங்கள் பேச்சால் அனைவரையும் கவரக்கூடியவர்கள். உங்கள் குருவை மதிக்கக்கூடியவர்கள். மேலும் அவர்களின் ஆசியும் பெறுவீர்கள். சமயோஜித புத்தி கொண்டவர்கள். அதனால் உங்கள் செயல் மிக நேர்த்தியாக இருக்கும். மனதைரியம் கொண்டவர்கள். அனைவரையும் மதிக்கக்கூடிய குணம் உள்ளவர்கள். தன்னை போல்தான் மற்றவர்களும் என்ற எண்ணத்துடன் அனைவருக்கும் உதவும் குணம் உள்ளவர்கள். பேச்சில் நிதானமும் கொடுக்கல் வாங்கலில் நாணயமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள். மற்றவர்கள் சொல்லும் அறிவுரையை கேட்டாலும் உங்கள் மனதுக்கு சரி என்றால் மட்டுமே எந்த ஒரு செயலையும் செய்வீர்கள். உங்களுக்கு கடவுள் அருளும் ஆசியும் அதிர்ஷ்டமும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அதிக புத்திசாலித்தனம் உள்ளவர்கள். ஞானம் அதிகம் உள்ளவர்கள். புரியாத புதிர்களுக்கு விடை அளிக்கக்கூடியவர்கள். முக்காலத்தையும் உணரக்கூடிய சக்தி வாய்ந்தவர்கள். உங்கள் ராசி மீனம் என்பதால் மீனை லோகோவாக வைத்து கொள்ளலாம். வீட்டில் மீன் தொட்டி வைத்து மீன்கள் வளர்க்கலாம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் பெருகும். பயணங்கள் செய்வதில் ஆர்வம் உள்ளவர்கள். ஒரு சிலர் தன்னுடைய தொழிலை அல்லது வேலையை பயணத்தோடு தொடர்பு உடையதாக வைத்து இருப்பீர்கள். புது புது விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள். பயணம் தொடர்பான தொழில் அல்லது வெளிநாட்டு நிறுவனத்தில் பணிபுரியும் வாய்ப்பு அல்லது ஒரு சிலர் வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர் ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆர்வம் இல்லாவிட்டாலும் ஆடம்பரத்திற்கான தேவையான அனைத்து வாய்ப்புகளும் தாமாகவே உங்களை தேடி வரும். எல்லோருக்கும் நன்மை செய்ய நினைப்பீர்கள். தன்னுடைய அனுபவங்களை மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லி எப்படி வாழ வேண்டும் என புரிய வைப்பீர்கள். நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு நடப்பீர்கள். உங்களுக்கு வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் எப்பவும் மனதில் மேலோங்கி இருக்கும். அனைவரையும் புரிந்து கொண்டு அதற்கேற்றபடி நடந்து கொள்வீர்கள். ஒரு சிலர் வீட்டு விலங்குகள் செடி கொடிகள் மீது அதிக பற்று உடையவர்களாக இருப்பீர்கள். உங்களுடைய தோற்றத்தை வைத்து உங்களது வயதை எடை போடவே முடியாது. அழகான சிரித்த முகத்தை கொண்டவர்கள். எந்த இடத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும். அனைவரும் உங்கள் மீது அதிக மரியாதையுடன் நடந்து கொள்வார்கள். எதிரிகளை எளிதாக வெல்லக்கூடியவர்கள். வீரம் நிறைந்தவர்கள். உற்றார் உறவினர்களிடம் பழகுவதை விட அந்நியர்களிடம் அன்பாக பழகுவீர்கள். மனைவி பிள்ளைகளிடம் அதிக அக்கறையும் பாசம் உள்ளவர்கள். உள்ளே ஒன்று வைத்து புறம் ஒன்று பேச தெரியாதவர்கள். பெற்றோருக்கும் பெரியோருக்கும் மதிப்பு மரியாதை கொடுப்பீர்கள். ஒரு சிலர் முதலீடே இல்லாமல் வாழ்வில் முன்னேறக்கூடியவர்கள். உங்களுடைய சொந்த முயற்சியால் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவீர்கள். இந்த நட்சத்திரக்காரர்கள் சாதகமான தொழில் ஓவியர், எழுத்தாளர், கதை கவிதை எழுதுவது. ஒரு சிலர் அரசியல் அமைச்சர் பதவிகள் வகிப்பார்கள். ஏரோநாட்டிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், பயோடெக், இயற்பியல், வேதியியல், மேலாண்மை, குழந்தை மருத்துவம் சாதகமான தொழிலாகும். கை நிறைய சம்பாதிக்கும் யோகத்தை பெற்றவர்கள். ரேவதி நட்சத்திரத்திற்கான பொதுவான மீனராசிக்காரர்கள் யாரிடமும் தானமாக எதையும் பெறக்கூடாது. வீட்டின் பூஜை அறை எப்பவும் சுத்தமாக வைக்க வேண்டும். கோழி குஞ்சுகளுக்கு இறை கம்பு போட வேண்டும். உங்களுடைய குரு அவர்களிடம் எப்போதும் தொடர்பில் இருக்க வேண்டும். வாரம் ஒரு முறை சனிக்கிழமை தோறும் அரச மரத்தை 3 முறை சுற்றி வரவும். கோவில்களில் உணவு பிரசாதமாக கொடுப்பதை விட ஆடைகளை தானம் கொடுத்தால் மிகவும் சிறப்பான பலன் கிடைக்கும். கோவிலை தூய்மைப்படுத்தும் பணியில் கலந்து கொள்வது நன்மை அளிக்கும். உங்கள் வீட்டின் முன் கழிவு நீர் தேங்காமல் பார்த்து கொள்வது மிகவும் நல்லது.
பணம் வைக்கும் பெட்டியில் தங்கத்தினால் ஆன ஒரு பொருளை மஞ்சள் நிற துணியால் சுற்றி பணம் வைக்கும் இடத்தில் வைக்க வேண்டும். இவ்வாறு வைத்தால் செல்வம் பெருகும். சிகப்பு நிறத்திலான ஸ்வஸ்திக் படம் பூஜை அறையில் வைக்கலாம் அல்லது உங்கள் பர்சில் அல்லது பாக்கெட்டில் வைக்கும் அளவுள்ள படத்தை வைக்கலாம். இவ்வாறு வைத்தால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய தோஷங்கள் பிரச்சனைகள் தீரும். நீங்கள் செல்ல வேண்டிய கோவில் ஓமாம்புலியூரில் உள்ள பிரவண வியாக்ரபுரீஸ்வரர் கோவிலுக்கு வருடம் ஒரு முறை உங்கள் ஜென்ம நட்சத்திரம் அன்று கோவிலுக்கு சென்று துயர் தீர்த்த நாதரையும் பூங்கொடி அம்மனையும் தட்சிணாமூர்த்தியும் மற்றும் அங்குள்ள சனீஸ்வர பகவானை வணங்கி அர்ச்சனை செய்து வந்தால் உங்களுக்கு ஏற்பட்ட தோஷம் விலகும். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இத்தலத்திற்கு வந்து சிவபெருமானுக்கு மண் அகல் விளக்கில் இழுப்பெண்ணெய் ஊற்றி தாமரை நூல் திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும். ஏற்றிய விளக்கில் உள்ள ஜோதி வழியாக சிவபெருமானை தரிசிக்க வேண்டும். இவ்வாறு செய்தால் உங்களுக்கு ஏற்பட்ட தோஷங்கள் நீங்கும் மற்றும் கர்மாக்கள் விலகும். இங்குள்ள தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி கொண்டக்கடலை மாலை சாற்றி வணங்க வேண்டும். சனீஸ்வர பகவானுக்கு எள் தீபம் ஏற்ற வேண்டும். வருடம் ஒரு முறை உங்கள் ஜென்ம நட்சத்திரம் செய்து வந்தால் மன நிம்மதி, வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையலாம். மாதம் ஒரு முறை சுந்தரனார் ஜீவசமாதி சென்று அவரை வழிபட வேண்டும். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையில் யோகங்கள் அதிகரிக்க வருடம் ஒரு முறை அல்லது 6 மாதத்திற்கு ஒரு முறை மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்று அம்பாளுக்கும் சிவனுக்கும் உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்ய வேண்டும். ஒரு முறை ஸ்ரீரங்கம் சென்று பெருமாள் கோவிலுக்கு புதன்கிழமையன்று செல்ல வேண்டும். பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி வழிபட வேண்டும். வாரம் ஒரு முறை புதன்கிழமையில் விநாயகருக்கு அருகம்புல் சாற்றி பச்சை நிறத்தில் உள்ள பர்பி அல்லது இனிப்பு பலகாரங்கள் செய்து நெய்வேத்தியம் படைத்து அங்கு வரும் பக்தர்களுக்கு கொடுக்க வேண்டும். பச்சை பயிறு ஊற வைத்து அத்துடன் வெல்லம் கலந்து புதன் அல்லது வெள்ளிக்கிழமையில் பசுமாட்டிற்கு உணவாக கொடுத்து வர வேண்டும். வருடம் ஒரு முறை சனிக்கிழமையன்று குச்சனூர் உள்ள சனீஸ்வர பகவானை தரிசிக்க வேண்டும். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இலுப்ப மரம் உள்ள கோவிலுக்கு சென்று இலுப்ப மரத்திற்கு நீர் ஊற்றுவது அல்லது இலுப்பை மரக்கன்று வாங்கி கோவிலில் ஊன்றி விடலாம். இலுப்ப மரம் இருக்கும் இடத்தில் அமர்ந்து தியானம் செய்து வந்தால் வாழ்வில் தோன்றும் துன்பங்கள் நீங்கும். உடலை வாட்டும் நோய்களும் தீர்க்கும். நீங்கள் செய்யும் செயலில் வெற்றியும் கிடைக்கும். மீனராசிக்காரர்கள் வருடம் ஒரு முறை குலதெய்வம் கோவிலுக்கு குடும்பத்தாருடன் சென்று குலதெய்வத்திற்கான பூஜைகள் செய்து வர வேண்டும். பொதுவாக அனைவரும் வருடம் ஒரு முறை குலதெய்வத்தை தரிசித்து அவர்கள் ஆசியும் அருளையும் பெற்று அனைவரும் இன்புற்று வாழ்வோம். அனைவரும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.